ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார்டனில் எப்படி எலக்ட்ரிக்கல் பைப்பை மண்ணுக்குள்ளே எப்படி புதைச்சி போடுறது, எப்படி சேஃப்டியாக போடுறது, டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணுறது தான் அந்த வீடியோ. இங்கே பாருங்கள், நம்ம 3 1 இன்ச் பைப்பு எலக்ட்ரிக்கல் பைப்பை கிராஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்லேருந்து ஒரு 30 அடி தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. அது வழி நடுவில் கார்டன் இருக்குது. புல்லுலாம் போட்டுட்டாங்க. இதில் நம்மளுக்கு சேஃப்டியாக எலக்ட்ரிக்கல் பைப் கிராஸ் பண்ணணும். நம்ம இதை எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். நீங்களும் இதுபோல் கார்டனில் பைப் கிராஸ் பண்ணால் இப்படி பண்ணி பாருங்கள். இது நல்லா இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பைப்பை ஒரு 1.5 அடிக்கு பள்ளம் எடுத்துட்டோம். எப்பயுமே கார்டனில் நம்ம கிராஸ் பண்ணக்குள்ள 1.5 அடிக்கு மினிமம் பள்ளம் எடுத்தே ஆகணும். அப்போ தான் நமக்கு சேஃப்டி. நடுவில் ஒரு செடி கிடி வச்சாங்கன்னா கார்டன் ஒர்க்கரு நம்மளுக்கு பைப்பு சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள், அந்த பைப்பை நான் பக்கத்தில் 3 இன்ச்சு அப்படியே கேப் வச்சு அழகாக ஒரு பைப்பை நான் 3 பைப்பு போட்டிருக்கேன். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப்புக்கு மேலே லைட்டாக மண்ணை தள்ளிட்டு அந்த பைப்புக்கு மேலேயே கல், அதாவது இன்டர்லாக், அதாவது இது பெட்ரோல் பங்க்கெலாம் போடுவோம்னு சொல்லுவாங்க. இந்த பிளாட்பாரத்துக்கு வர லாக்கல், இந்த ஃபார்வர்ட் கல்லை தான் நான் அதுக்கு மேலே அடிக்கிருக்கேன். இது எதுக்கு நான் அடிக்கிருக்கேன்னா, சப்போஸ் கடப்பாரையோ ஏதோ நம்ம போடக்குள்ள ஃபஸ்ட்டு அந்த கல்லில் தான் டேமேஜ் ஆகும். அந்த கல்லில் டேமேஜ் ஆனாலும் நம்மளுக்கு ஸ்லோவாக ஆக்கிடுவாங்க. நம்ம பக்கத்தில் நோண்டக்குள்ளே நம்மளுக்கு அந்த பைப் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம இதில் கல் அடிக்கிருக்கோம். நீங்களும் இதுபோல் கார்டனில் பைப்பு கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுபோல் பைப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக மண்ணை போட்டுட்டு இதுபோல் அந்த பைப்புக்கு மேலே கல் அடுக்கி இதுமாரி பண்ணி பாருங்கள். பைப்பு சேஃப்டியாக இருக்கும். பவர் லைனு, அதனால தான் நம்ம இதுபோல் நம்ம நல்லா சேஃப்டியாக பண்ணணும். இல்லைனா நம்மளுக்கு நம்ம போடுவோம். ஆனால் கார்டன்கார் செடி வைக்கணுன்ட்டு ஏதோ ஒரு நம்மளுக்கு கடப்பாரை பஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இருக்காது. இது பாருங்கள், நான் எப்படி ஒவ்வொரு பைப்பும் கேப் கொடுத்து 3 பைப்பை நான் போட்டு செவத்தில் நான் நிறுத்தியிருக்கேன். இது காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டில் தான் நம்ம பில்டிங்க்கு நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்படி தான் நம்ம பைப்பு கார்டனில் பைப்பு கிராஸ் பண்ணணும். கம்பல்சரி 1.5 அடி ஆழம் பள்ளம் எடுத்து தான் நம்ம இந்த பைப்பு போடணும். எப்படி கரெக்டாக இதுபோல் அடுக்கி இதுக்கு மேலே நீங்கள் மண் தள்ளக்குள்ள நாளைக்கு சப்போஸ் இந்த இடத்துல ஏதோ ஒரு பஞ்ச் பண்ணுறாங்கன்னா, நோண்டி ஏதோ செடி வைக்க போகிறாங்கன்னா அந்த கல் இது போடும். நம்ம பைப்பு இருக்குதுன்ட்டு அவங்க ஏதோ கல் இருக்குதுன்ட்டு கொஞ்சம் பொறுமையாக போட்டு கண்டுபிடிச்சி எடுப்பாங்க. அதனால தான் நம்ம இது போடுறோம். இதுபோல் நீங்களும் கார்டனில் பைப் போடுறதா இதுபோல் போடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பில்டிங் சம்மந்தமான எலக்ட்ரிக் அண்ட் ப்ளம்பிங் வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.